சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா. என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா. என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழாளன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாய் திருநாயகா. வரம் தருவாயே உருவாழவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. முன்னுரை. அன்புக்குரியவர்களே, குடும்பங்கள் இல்லையெனில் நாம் வாழும் சமூகம் நம்மை நம்பிக்கையிலும் இறை ஒளியிலும் வழிநடத்தும். திரு அவையும் இல்லாமல் போய்விடும். எனவேதான் குடும்பம் சமூகத்தின் உயிரணு என சொல்லப்படுகிறது. நமது திரு அவையும் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குட்டி திரு அவை என்கிறது. அப்படிப்பட்ட நமது குடும்பங்களின் மேன்மையை நாம் சிந்தித்து பார்க்கவும், நமது குடும்ப வாழ்வினை பாதிப்பவற்றை அகற்றவும் அழைக்கும் திருக்குடும்ப திருவிழா வாழ்த்துக்களை சொல்லி வழிபாட்டிற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நம்முடைய குடும்பங்கள் இயேசு, மரியா, யோசேப்பு வாழ்ந்த நாசரேத்து குடும்பமாக மாறிட இறைவனின் அருள் வேண்டி இணைவோம். இத்திருக்குடும்ப திருவிழா திருப்பலியில் ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து வேதியர் சேசராஜ் வளர்மதி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து தேவாசீர்வாதம் குடும்பத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்றும், அம்ப்ரோஸ் லியோ வில்சன் உடலுள்ள சுகத்திற்காகவும் இறை உடனிருப்பிற்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கிறார்கள். CA தேர்வு எழுதுவதற்காக இன்று ஆயத்தம் செய்திருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும், சிறந்த முறையிலே தேர்வு எழுதி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காகவும் இந்த பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். நாமும் கூட இறையருளுக்காக இந்த பலியிலே ஜெபிப்போம். இறையருள் பெற தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்திய உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே எம்மை கழுவ, நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுமே. பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக.
உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே, வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம், மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே, செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தையில் நின்று ஜெனித்தவர் நீர், தந்தையில் நின்று ஜெனித்தவர் நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இரங்குமையா எம் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர் 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 நீர் ஒருவரே, ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா எங்களுக்கு திரு குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் புகழ்கின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெறச் செய்வீராக. உமோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. கடவுள் தனக்கென இஸ்ராயேல் என்னும் ஓர் இனத்தை தேர்வு செய்து சொந்தமாக்கினார். என்றாலும் அவர் இச்செயலை ஒரு குடும்பத்திலிருந்துதான் தொடங்கினார். ஆபிரகாம் சாராள் இவர்களின் குடும்பத்தை ஆசீர்வதித்து மகனை வாக்களித்து அம்மகன் வழியாக வானத்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக செய்த வியத்தகு செயலை எடுத்துரைக்கும் முதல் வாசகத்தை கடவுள் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வளப்படுத்துவார் என்னும் நம்பிக்கையுடன் கேட்போம். உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15. திருவசனங்கள் 1 முதல் 6, அதிகாரம் 21, வசனங்கள் 1 முதல் 3 வரியார். ஆண்டவரின் வாக்கு ஆபிராமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. ஆபிராம், அஞ்சாதே, உனக்கு நான் கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அப்பொழுது ஆபிராம்
என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கோ குழந்தையே இல்லை. தாமஸ்கு நகர் எலியேசர் தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகனாக போகிறான். நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்றார். அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிராமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே மலி மரபினரும் இருப்பர் என்றார். ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் தாம் கூறியிருந்தபடி சாராவை கண்ணோக்கினார். ஆண்டவர் தம் வாக்குறுதிக்கு ஏற்ப சாராவுக்கு செய்தருளினார். கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தங்கி ஆபிரகாமுக்கு அவரது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆபிரகாம் தமக்கு பிறந்த சாரா தமக்கு பெற்றுக் கொடுத்த மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல், பாடுங்கள் பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல், பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மாண்புயர்வான் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மாண்புயர்வான் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல், பாடுங்கள். ஏக்கால தொனி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஏக்கால தொனி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள். வீணையுடன் யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். வீணையுடன் யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல், பாடுங்கள். இரண்டாம் வாசக முன்னுரை. நாசரேத்து குடும்பம் திருக்குடும்பமாக உருவெடுத்தது மரியாவும் யோசேப்பும் கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையினால்தான். அதே போல ஆபிரகாமின் வழிமரபினரும் எண்ணிலடங்காத விதமாக உயர்த்தவும் நம்பிக்கையினாலேயே. கடவுளின் மேல் நாம் கொண்டிருக்க ஆழமாக நம்பிக்கை மட்டுமே நம்மை உயர்த்தி அனைத்து ஆசிரையும் பெற்றுத்தருவதோடு மட்டுமல்லாமல்
கடவுளின் ஏற்புடையவர்களாகவும் மாற்றும் என சொல்லும் புனித பவுலின் வார்த்தைகளை கேட்போம். இரண்டாம் வாசகம். ஆபிரகாம், சாரா, ஈசாக்கு ஆகியோரின் நம்பிக்கை. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்த வாசகம். அதிகாரம் 11, இறை திரு வசனங்கள் 8, மேலும் 11 முதல் 12, 17 முதல் 19. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை திரு வசனங்கள் 8, மேலும் 11 முதல் 12, 17 முதல் 19. ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். ஆபிரகாம் வயது முதிர்ந்தவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போலிருந்த இந்த ஒருவரிடம் இருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறைந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தி 2வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 22 முதல் 40 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்த பொழுது சிமியோன் குழந்தையை கைகளில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில்
மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தைச் சார்ந்த பானுவேலின் மகளாகி அன்னா எனும் இறைவாய்க்கனர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தபின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்திற்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாக இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, தாய் திருச்சபையானது கிறிஸ்து பிறப்பு விழாவை ஒட்டி சில அர்த்தமுள்ள விழாக்களை சிந்திக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இது எப்படி என்றால், ஒரு திரைப்படம் பார்க்க போகிற பொழுது அதற்கு முன்னால் சில விளம்பரங்களை போடுவார்கள். அல்லது சில நாடகம் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நல்ல நாடகத்திற்கு மத்தியிலே சில விளம்பரங்களை உடனே போடுவார்கள். காரணம் என்னவென்றால், அந்த நேரத்தில் எல்லோரும் கவனிப்பார்கள், அந்த நேரத்தில் எல்லோரும் அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள், கவனம் ஈர்க்கப்படும். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, கிறிஸ்து பிறப்பு என்பது ஒரு பெரிய விழா. அந்த பெரிய விழாவை தொடர்ந்து நமக்கு கொடுக்கப்படுகின்ற விழா மாசில்லா குழந்தைகளுடைய பெருவிழா. அடுத்து முக்கியமான விழா இந்த திருக்குடும்ப பெருவிழா. எனவே இந்த விழாக்கள் நமக்கு வாழ்வை உணர்த்துகின்ற விழாக்களாக இருக்கிறது. கிறிஸ்து பிறப்பிற்கு இருக்கிற அதே முக்கியத்துவத்தை நாம் இவற்றிற்கும் கொடுத்து புரிந்து கொள்ள வேண்டும். திருக்குடும்பம், கடவுள் ஆற்றல் மிக்கவர், வல்லமை மிக்கவர், சக்தி மிக்கவர். இந்த உலகத்தை படைக்கிற பொழுது கூட தொடக்கத்தில் ஒளி உண்டாகுக என்றார், ஒளி உண்டானது. புற்பூண்டுகள் உண்டாகுக என்றால் புற்பூண்டுகள் உண்டானது. எல்லாமே ஒரு வரி செய்தி தான். சரி, மனிதனை படைக்க வேண்டும், அவ்வளவுதான். களிமண்ணால் ஒரு உருவத்தை உண்டாக்கி மூச்சு ஊதினார், அது வாட்டுக்கு மனிதனாக இருந்தது. அவனுக்கு விழாவை உருவி ஒரு பெண்ணை செய்தார், அது பெண்ணாக போனது. இவ்வளவு வலிமையும் ஆற்றலும் நிறைந்த கடவுள் இந்த கெட்டுப்போன அல்லது வாழ்விழந்து நிற்கின்ற அல்லது அடிமைப்பட்டு கிடக்கின்ற இந்த மனிதர்களை மீட்பதற்கு மனிதனாக வர வேண்டுமா? இது முதல் கேள்வி. அவருடைய ஆற்றல் அளப்பரிது என்பது தொடக்கத்திலேயே பார்த்து விட்டோம். 40 நாள் மழை வெள்ளம், பூமி முழுவதும் அழிந்தது. நோவா ஒருவரை காப்பாற்றினார். அப்படி இல்லைன்னா நோவாவையும் கூட கொண்டுட்டு புதுசாக கூட படைத்திருக்கலாம். ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. மொத்த உலகத்தையுமே மாற்றுரு செய்வதற்கு கூட அவருக்கு வார்த்தை தான் தேவைப்பட்டதை தவிர உருவம் தேவைப்படவில்லை. அப்படி என்றால் மனிதனாக ஏன் வர வேண்டும்? அவருடைய சக்தி குறைவு என்பதனால் அல்ல. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குள்ளே ஒரு ஆழமான செய்தி. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, சரி, அந்த கேள்வியாவது விடுவோமே. வந்துட்டார், வந்ததுக்கு பிறகு என்ன சாமி செய்ய முடியும்? வந்தாச்சு. வந்த கடவுள் எத்தனை வருஷம் குடும்பத்தில் இருக்கிறார்? 30 வருஷம். ஃபாதர், ஒரு நல்ல காரியம், மீட்பின் காரியம் தயாரிக்க வேண்டாமா? சரி, தயாரிக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனை ஆண்டுகள் தயாரிக்க வேண்டும்? 12 வயதில் லூக்கா நற்செய்தியிலே வாசிக்கிறோம், எருசலேம் ஆலயத்திற்கு போனார். அங்கே உட்கார்ந்து மூப்பர்களோடும் மறைநூல் அறிஞர்களோடும் விவாதித்தார். பதில் சொன்னாருங்கிறது கூட இல்லை, கேள்வி கேட்டுக்கொண்டும் விடை சொல்லிக்கொண்டும். இவரே கேள்வி கேட்குறாரு. அவன் 12 வயதிலேயே எல்லாம் முதிர்ந்துடுது, முத்தியாச்சு. முத்தி முடிஞ்ச உடனே என்ன செஞ்சிட வேண்டியதான்? மனிதனை மீட்டுட்டு போயிட வேண்டியதானே? பிறகு எதுக்கு 18 வருஷம் வீட்டில் இருக்கணும்? அதுக்கு பிறகு என்ன தேவை? பிரியமானவர்களே, இதெல்லாம் இந்த திருவிழாவை ஒட்டி கேள்விகளை நாம் எழுப்பி கேட்டோம் என்றால் இது கடவுளுக்காக அல்ல, இது நமக்காக.
அவர் மனிதனாய் பிறந்ததே நமக்காக, வாழ்ந்தது நமக்காக, இறந்தது நமக்காக என்றால் அவர் 10 மாதம் வயிற்றில் இருக்கணுமா? மனிதர்களைப் போலவே தவழ்ந்துதான் பழக வேண்டுமா நடக்க? உலகத்திற்கெல்லாம் கற்றுக் கொடுக்கிற இறைவன் இதோ முதல் நாள் பிறந்தார், 2வது நாள் வளர்ந்தார், 3வது நாள் போதித்தார், 4வது நாள் சிலுவையை சுமந்தார், 5வது நாள் உயிர்த்தெழுந்தார். முடித்திட முடியும், இல்லைனா ஒரே நாள் காலையில் எழுந்திரிச்சு சாயந்தரத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிருக்க முடியும். ஏன் குடும்பம்? ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஒரு குடும்பம் தான் கடவுளையும் உருவாக்குகிறது, சாத்தானையும் உருவாக்குகிறது. ஒரு குடும்பம் என்பது ஒரு நாற்றாங்கால் போல, ஒரு நெல் நாத்தில் இடப்படுகிறது. வளர்ந்த நல்ல நாத்து இந்த உலகம் என்கின்ற பெரிய வயலிலே நடப்படுகிறது. நாற்றாங்காலில் சரியாக வளராத பயிர் வயலில் அது பலன் தராது. நாற்றாங்கால் என்பது அடிப்படை கட்டுமானங்களை அமைக்கின்ற ஒரு காரியம். அந்த அடிப்படை கட்டுமானம் என்பது குடும்பம்தான். குடும்பம் என்பது ஒரு குட்டி திருச்சபை. குடும்பம் என்பது ஒரு விண்ணக கோவில். குடும்பம் என்பதுதான் இந்த மனிதர்களுடைய அடிப்படை வாழ்வை உறுதி செய்வது, தீர்மானிப்பது. எனவே குடும்பம் அழிந்து விட்டது என்றால், குடும்பம் என்கின்ற அமைப்பு உடைந்து விட்டது என்றால், மனிதனுக்கும் விலங்குக்கும் வித்தியாசம் இருக்காது. மன்னிக்கணும், மனிதன் விலங்கை விட மோசமாக இருப்பான். வித்தியாசமெல்லாம் ரெண்டாவது. மனிதனை போல மோசமான விலங்கு உலகத்திலேயே கிடையாது. இந்த மனித விலங்கு இன்றைக்கும் கட்டுப்பட்டு கிடக்கிறது என்று சொன்னால் குடும்பம் என்கின்ற ஒரு நூல் கண்டினால் தான், குடும்பம் என்கின்ற ஒரு அமைப்பினால் தான். ஏனெனில் அந்த குடும்பம் அன்பினுடைய அஸ்திவாரம். அன்பை சுவைக்கிற மனிதன்தான், அன்பின் பெருமை தெரிந்த மனிதன்தான், அன்பின் அருமை தெரிந்த மனிதன்தான் மனிதனாகவே மாற முடியும், மனிதனாகவே இருக்க முடியும். இதோ இந்த உருவத்தில் பிறந்ததால் மனிதன் அல்ல, மனிதாபிமானம் இருப்பதால் மனிதன். எனவே தான் இயேசு சொல்லுவார், இதோ உப்பு ஓர்பற்று போனால் எதை கொண்டு ஓர்ப்புள்ளதாக்க முடியும்? மனிதன் மனிதத்தன்மையை இழந்து விட்டார், மனித நேயத்தை இழந்து விட்டால் அவனை எப்படி மனிதன் என்று சொல்ல முடியும்? அவன் வெளியிலே கொட்டப்பட்டு மிதிபடுவதற்கும் அடிபடுவதற்கும் தான் லாய்க்கே தவிர மாறாக அவன் மனிதனே அல்ல. அது உப்பே அல்ல. சாரம் என்ன? ஒரு அன்பு. மதுரையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறோம். இரவு 11 மணி, பஸ்ஸு, நல்ல கூட்டம். ஒரு சின்ன குழந்தை, எப்படி பார்த்தாலும் 3 மாதத்துலேருந்து 6 மாதம் தான் இருக்கணும். அது அழுதுருக்கு 3 மணி நேரமாக அழுதுருக்கு. உட்கார்ந்தவன் எவனும் தூங்க முடியலை. எந்திரிச்சு நொய்யின்னு அந்த அம்மாவை பார்க்குறாங்க. அந்த அம்மா எந்திக்குமோ, பஸ்ஸில் முன்னாடி நடக்குமோ பின்னாடி நடக்குமோ, ஏமாங்கோ ஒரு கேள்வி தான். சரிதானா? ஏமா அதுதான் சொல் பேச்சு கேட்கலா, சன்னல் வழியாக வெளியில் போட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதானே? போட முடியுமா? போட மனசு வருமா? ஆனால் தொல்லை 3 மணி நேரம் தொல்லை. பஸ்ஸில் இருந்தவந்தெல்லாம் விட்டுருங்க, இந்த அம்மா நிலைமையை யோசித்து பாருங்கள். அன்றைக்கு ஒரு கல்யாண வீட்டில் போய் உட்கார்ந்துருக்குறேன். ஒரு 3 பசங்க, ஒரு பையன் எல்கேஜி போகிறான், ஒரு பையன் 2ஆம் கிளாஸ் போகிறான், ஒரு பையன் 4ஆம் கிளாஸ் போகிறான். இதுதான் வளர்த்தி 3. அப்போ அந்த அம்மா அங்கே உட்கார்ந்துருக்கு. இந்த பேலுவை வர்றான் விளையாட்டு சேட்டை அப்படி பண்ணுறான், யார் தான் குதிக்கிறான், அப்படி பண்ணுறான். நமக்கு இன்ட்ரெஸ்ட் தானே, நமக்கு யூடியூப்புக்கு ஒரு கண்டென்ட்டு. அப்போ பக்கத்தில் இருந்தவன்ட்டு சொல்கிறேன், இது நல்லா எடுன, துரு என்று விளையாடும் சிறுவர்களை பாருங்கள், இவர்களுக்கே விண்ணகம் உரித்தானது என்று கடவுள் சொன்னார் அப்படின்னு பைபிள் கொட்டேஷனை போட்டு யூடியூப்பில் போட்டுருவான். நீ வீடியோ எடுல அப்படிங்க. அவன் வீடியோ எடுத்துக்கிட்டே சொல்கிறான், உங்களுக்கு விளையாட்டாக தருது, அந்த உட்கார்ந்துருக்குவாருங்க அப்படின்னு அவன் அம்மாவை காட்டுறான். என்னல வரும் அப்படின்னா, இந்த அம்மா நிலைமையை யோசித்து பாருங்கள். 3 வேலைகளையும் அதை எப்படி கண்டுபடுத்தும்? ஏன்டா இது என்ன பிரச்சனை? அவன் வீட்டுக்காரர் வருவார், வெளிநாட்டில் வேலை பார்க்குறப்பல 2 மாதம் லீவுக்கு வருவாராம். வந்துட்டு 2 மாதம் லீவ்லையும் வீட்டில் ஒரு நாள் கூட இருக்க மாட்டானாம். ஏன்னா இந்த பிள்ளையை படுத்துகிற பாட்டில் நம்மளால் முடியாது, சம்பாதிச்சு போட்டேன், நீ என்னத்தையும் பார்த்துக்கன்னு போயிடுவானா. இந்த அம்மா நிலைமையை நீங்கள் யோசித்து பாருங்க அப்படின்னு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற பையன் என்கிட்ட விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறான். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, குடும்பம் யோசித்து பாருங்கள். அதில் என்ன சுகம் இருக்கிறது, அல்லது என்ன பெரிய ஒரு இனிப்பு இருக்கிறது, அல்லது என்ன பெரிய ஒரு ஆனந்தம் இருக்கிறது? ஏன் அத்தனை குடும்பங்களும் அல்லது அத்தனை நபர்களும் ஒரு குடும்பம் என்கின்ற அமைப்பிற்குள் கட்டுப்பட்டு கிடக்கிறார்கள்? வேறொன்றுமல்ல, அன்பு, பேரன்பு. அன்பு என்கின்ற ஒரு வரியை நீங்கள் உணர வேண்டும் என்றால், நட்பு பின்னால் வருகிறது, காதல் அதற்கு பின்னால் வருகிறது, திருமணம் அதற்கு பின்னால் வருகிறது, குழந்தைகள் அதற்கு பின்னால் வருகிறார்கள். ஆனால் குடும்பம் என்கின்ற ஒரு அமைப்பு தொடக்கத்திலிருந்து, ஆதியிலிருந்து
ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு இரக்கத்தை, ஒரு ஈரத்தை, ஒரு கருணையை, ஒரு அன்பு என்கின்ற ஆசீர்வாதத்திற்குரிய பண்பை கொடுக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். 12 வயதிலேயே அவர் பொது வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டார். எனவேதான் பெற்றோரை விட்டுவிட்டு கோவிலில் உட்கார்ந்து விட்டார். என்னுடைய வாழ்க்கை இதுதான் என்று. ஆனால் அன்னை மரியாள் போய் காதை பிடிச்சி, தம்பி வயசு சின்ன வயசு, வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது என்று கூட்டிக் கொண்டு போனார். 18 ஆண்டுகள் கடவுள் உலகத்தை மறந்து விட்டார். குடும்பம் என்பது ஒரு விண்ணகத்தினுடைய பிரதிபலிப்பு. ஒவ்வொரு குடும்பமும் ஒரு விண்ணகத்தை பிரதிபலிக்கின்ற, அல்லது விண்ணகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷங்களையும் கொண்டு வருகின்ற ஒரு ஆசீர்வாதத்திற்குரிய இடம். அந்த குடும்பத்திலே அன்பை போலவே ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஆசீர்வாதத்திற்குரிய தியாகமாக இருக்கட்டும், மன்னிப்பாக இருக்கட்டும், ஏற்றுக்கொள்வதாக இருக்கட்டும், விட்டு கொடுப்பதாக இருக்கட்டும், இவைகள்தான் குடும்பத்தினுடைய அடிப்படை. பிரியமானவர்களே, மனுஷனுடைய வாழ்க்கை எங்கே தொடங்கி எங்கே முடியுதுன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. கருவறையில் தொடங்கி கல்லறையில் முடியுது, அப்படி தொடங்கி இப்படி முடியுது அப்படின்னு என்ன போட்டோம். மனுஷ குழந்தை பிறக்கும்போது எப்படி பிறக்குதுன்னா இப்படி பிறக்குது. அது கை இப்படி தான் இருக்கும். நீங்கள் அந்த கையை விரித்து விட்டாலும் கையை அது வாட்டுக்கு என்ன செஞ்சிடும், சுருக்கிக்கிடும். பிறந்த குழந்தை இப்படி இருக்கிறது, செத்த மனிதன் இப்படி இருக்கிறான். இந்த கையை அப்போ இப்படி சுருக்கி வச்சாலும் என்ன செஞ்சிடும், விரிஞ்சு போயிடும். மனிதனின் வாழ்வு என்பது இப்படி தொடங்கி இப்படி முடிவது, அவ்வளவுதான். இப்படி தொடங்குதல் என்றால் எனக்கு எல்லாம், எனக்கு எது கொடுத்தாலும் பிடித்து கொள்வேன், எது கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வேன், நானே முக்கியம், நானே முதன்மை, நானே உலகம், என்னால் தான் இது. அது சின்ன பிள்ளைங்க செய்யும். சிறு குழந்தைகள் அதுகளை மட்டும்தான் நினைக்கும். அது சந்தோஷமாக இருந்தால் உலகமே சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கும். அது நல்லா இல்லைன்னா உலகமே நல்லா இல்லைன்னு நினைக்கும். இதுதான் சின்ன பிள்ளைகளுடைய புத்தி. அது தவறொன்றும் இல்லை. அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் வளரும், அப்படித்தான் வாழும். அப்போ தான் அது உயிர் பிழைக்கும். ஆனால் வளர வளர இப்படி இருக்கின்ற கை நானே என்று நினைப்பது, எல்லாம் எனக்கே என்று நினைப்பது, கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னை இழப்பதுதான் வாழ்க்கை. நான் என்னை இழப்பதுதான் ஆன்மீகம். நான் என்னை இழப்பதுதான் முழுமை, முதிர்ச்சி, நிறைவு. அப்படி இழக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கிருந்து ஆரம்பிப்பது? இழத்தல் என்கின்ற பயணத்தை ஒரு குடும்பத்தில் இருந்து தான் ஆரம்பிக்க முடியும். ஒரு குடும்பத்தில் இருந்து தான் ஆரம்பிக்க முடியும். வேற எங்க இருந்தும் நீங்க உங்களை இழக்க முடியாது. மற்ற இடத்துக்கெல்லாம் போனால் பிரஸ்டீஜ் முக்கியம், கௌரவம் முக்கியம். ஆனால் ஒரு குடும்பத்தில் கௌரவமும் பிரஸ்டீஜ் முக்கியம் கிடையாது. ஒரு குடும்பத்தில் தற்பெருமை முக்கியம் கிடையாது. மன்னிப்பு எளிதாக கேட்டு விடலாம். சரண்டரிங், அடிமை என்று சொல்வது எளிது, அது ஒரு குடும்பத்திலே நடக்கும். ஆனால் சமூகத்திலே அதை ஆரம்பிக்க முடியாது. ஆரம்பிக்க வேண்டியது குடும்பம் தான். எடுத்துக்காட்டு சொன்னா தான் எனக்கு சரியா இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வாலிப பசங்க அங்கே சுற்றி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான், அல்லது அந்த இடத்துல ஏதோ இது பண்ணிகிட்டு இருக்கிறான். எல்லாத்துக்கும் கடைசியில் லட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே, அல்லது ஏதோ ஒரு பண்டம் கொடுக்குறாங்க. லட்டை வாங்கின உடனே சாப்பிட்டுட்டு கையை இப்படி தட்டிட்டு எப்போ அப்படின்னு கையை கழுவிட்டு போயிட்டாங்கன்னா அந்த பையனுக்கு கல்யாணம் முடியலைன்னு அர்த்தம். ஏன்னா வெளியில் போயிட்டு ஒரு பண்டம் வீட்டுக்கு வாங்கிட்டு வர மாட்டான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இல்லை எங்கே போனேன், டூர் போனேன், எந்த ஊருக்கு போனேன், கோவா போனேன், யார் காசு கொடுத்தா, நீ தான் கொடுத்த. வரும்போது கோவாவில் இருந்து ஏதாவது ஒரு சின்ன பண்டம் வாங்கிட்டு வரப்படாதாடா, சவேரியார் இருந்தார்களாடா, ஏன் நீ போய் வாங்கிக்க, என்ன எதுக்கு கஷ்டப்படுத்துற, இது கல்யாணம் முடியாத வயசு. இப்போ இந்த பையன்ட்ட லட்டை கொடுக்குறோம்ல, லட்டை பார்த்துட்டு சாப்பிடும்போது ஒரு பாதி லட்டை மடித்து வச்சாம்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் முடிஞ்சிடுதுன்னு அர்த்தம். பொண்டாட்டி வீட்டில் இருக்கா, அவளுக்கு ஏதாவது கொண்டு போகணும், போன உடனே மூஞ்ச பாப்பா, ஐயோ பாவம், நம்ம கூட வாழ்கிறவா, நம்ம பொண்டாட்டி, நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவன் என்ன செய்கிறான், கொண்டு போகிறாங்கிறது கணக்கு. அதனால் எங்கே வெளியில் போனாலும் மனைவி இருந்தால் ஏதாவது ஒரு நினப்பு வரும், ஏதாவது ஒரு பண்டமாவது வாங்கணும் அப்படின்னு. இதே ஆள்கிட்ட நம்ம கையில் லட்டை கொடுத்த உடனே இன்னொரு லட்டு கிடைக்குமா, ஏல என்ன உனக்கு பேராசை, இல்லை வீட்டில் பிள்ளை இருக்குது ரெண்டையும் கொடுன்னு ரெண்டையும் வாங்கி பொதிஞ்சு வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு குழந்தைகள் இருக்குன்னு அர்த்தம். இவ்வளோதான் சைக்காலஜி எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிற பாடம், ரொம்ப எளிய பாடம். அவனுக்கு சாப்பிட தோணாதையே, சாப்பிடியா இன்னொரு லட்டு தாரேன், நீ வீட்டில் கொண்டு போய் பிள்ளைங்களோட சாப்பிடு, நீங்கள் சாப்பிடுனா இல்லை, அவங்க இல்லாமல் சாப்பிட்றதுக்கு எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது, நான் போய் மொத்தமாக சாப்பிட்டுக்கிறேன் விடேன். அவனால் சாப்பிட முடியாது. அப்போ லட்டை சாப்பிட்டுட்டு கையை தட்டுறவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளை இருக்குன்னா அவனுக்கு கல்யாணம் முடிஞ்ச நினைப்பே இன்னும் வரலன்னு அர்த்தம். இதுதான் வரும்.
இது கல்யாணம் முடிந்து விட்டது என்பதல்ல, பக்குவமும் பொறுப்பும் வந்துவிட்டது, பக்குவமும் நிறைவும் வந்துவிட்டது. அது ரொம்ப எளிய விதத்திலே ஒரு குடும்பத்தில் தான் பயிற்சி செய்ய முடியும். ஒரு குடும்பம் என்கின்ற அமைப்பில் தான் அதை வாழ்ந்து பார்க்க முடியும். அந்த குடும்பம் தான் இயேசு என்கின்ற ஒரு தெய்வீக மலரை மலரச் செய்ய முடியும். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, உலகம் ரெண்டு விதமாக இயங்குகிறது. ஒன்று, பூமி தன்னைத்தானே சுற்றும், சூரியனையும் சுற்றும், ரெண்டு வேலை. அதுபோல ஒன்று, நாம் குடும்பத்திலும் வாழ்கிறோம், சமூகத்திலும் வாழ்கிறோம். சமூகம் என்பது பலதரப்பட்ட ஒரு அமைப்பு. குடும்பம் என்பது பாதுகாக்கப்பட்ட, ஆசீர்வதிக்கப்பட்ட, நமக்கான ஒரு அமைப்பு. மனிதர்கள் அங்கு ஆன்மீகத்தை பயிற்சி செய்தால்தான், என்ன சொல்லுகிறார்கள், ஒரு நடனம் என்பது ரூமில் வீட்டில் ஆடி பார்த்தால்தான் ஸ்டேஜில் நன்றாக ஆட முடியும். வீட்டில் ஆடி பார்க்காத, பாடி பார்க்காத ஒரு காரியம் மேடைக்கு வருகிற பொழுது அலங்கோலப்பட்டு நின்றுவிடும், சிரிக்கும். அதுபோல ஒரு தியாகமோ, தன்னை இழப்பதோ, அல்லது ஒரு அன்போ, எல்லா காரியங்களுமே குடும்பம் என்கின்ற அமைப்பில் நீங்கள் பயிற்சி செய்ய ஆரம்பித்தீர்கள் என்றால், இறுதியாக இயேசு கிறிஸ்துவை போல யாருக்காக வேண்டுமானாலும் தன்னுடைய உயிரை கொடுக்கிற, யார் நம்மை காரி உமிழ்ந்தாலும் மன்னிக்கின்ற, யார் நம்மை துன்புறுத்தினாலும் கலந்து கிடக்கான் என்று விட்டு விடுகின்ற ஒரு ஆசீர்வாதத்திற்குரிய முதிர்ந்த ஆன்மீக மனநிலை வளரும். எனவே இயேசுவுக்கு ஏன் 30 ஆண்டுகள் தேவைப்பட்டது என்றால், தியரி என்பது கம்மி, தியரி என்பது ரொம்ப சிறுசு. ஆனால் அதை நடைமுறைப்படுத்தி பார்க்கிற ஒரு பையனை கொண்டு போய் மெக்கானிக் ஷெட்டில் விட்டாங்க. அவன் மறுநாள் சொன்னான், ஃபாதர் நான் நம்ம புதுசாக ஒரு மெக்கானிக் ஷெட் வச்சிடலாம் ஃபாதர் அப்படின்னு. எல்லாம் ஒரு நாள் தானே உன்னை விட்டோம், அதுக்குள்ளே நீ எல்லாம் சொல்லிட்டான் ஃபாதர், இன்ஜினை கலத்தணும், இதை இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். ஒரு மாதம் போயிட்டு வா, திரும்ப ஒரு மாதம் போகிறான், அதுக்கடுத்து சொல்கிறான், டே எப்படி மெக்கானிக்கு வேலை அடுத்த ஷெட்டு போட்டுடலாமா? இல்லை ஃபாதர் ஒரு 3 மாதம் பொறுங்க. ஏண்டா முதல் நாள் போயிட்டு உடனே தொடங்கலாம்னே, ஒரு மாதம் போன பிறகு இந்த 3 மாதம் பொறுங்கன்னு சொல்லிட்டு என்ன வரோம்னா, விஷயம் இங்கே இல்லை ஃபாதர், இங்கே இருக்குது. அவன் முதல் நாளே எனக்கு சொல்லி தந்துட்டான். இந்த 3 மாதம் நான் அதை பயிற்சி பண்ண எனக்கே வித்தியாசமாக இருக்குது, புதுசாக நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு 3 மாதம் போச்சுன்னா முழுசாக கற்றுக்கொள்வேன். கடைசியில் அந்த பையன் 2 வருஷம் கழித்து தான் தனியாக இப்போ என்ன சொல்லணும், மெக்கானிக் ஷெட்டு போட்டு இன்றைக்கு நன்றாக தொழில் செய்கிறான். காரணம் என்னவென்றால், ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, இதுதான் குடும்பம் என்கின்ற ஒரு அமைப்பிற்குள் பயிற்சி செய்யப்படாத எந்த கருத்தியலும், எந்த வாழ்வியலும் வெளியிலே பெரிய வெற்றியை, திறமையை தராது. எனவே திருக்குடும்ப விழா ஆழமாக தியானிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிட்டு பாடுவோம். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார், விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார், தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன், திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலில் உயிர்ப்பை நிலை வாழ்வை
மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். திருக்குடும்பத்தின் தலைவரே எம் இறைவா, எம் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எம் திரு அவை தலைவர்கள் கத்தோலிக்க குடும்பங்களை பராமரிக்கும் தங்களின் உன்னதமான பணியை உணர்ந்து கிறிஸ்தவ குடும்பங்களுக்காக தினமும் ஜெபித்து பலி ஒப்பு கொடுக்கவும், தங்களது மறையுரைகளாலும் பணியினாலும் கிறிஸ்தவ குடும்பங்களில் ஒற்றுமையை வளர்த்தெடுத்து ஊக்கப்படுத்த தேவையான அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திருக்குடும்பத்தின் தலைவரே எம் இறைவா, எம் உலக தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். குடும்பங்களே சமூகத்தின் உயிரணு என உணர்ந்து குடும்பங்களுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தவறான கருத்துக்கள், குடும்பங்களில் நிகழும் வன்முறைகள் என அனைத்தையும் கருத்தில் கொண்டு குடும்பங்களின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் திட்டங்களை முன்னெடுக்க தேவையான அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருக்குடும்பத்தின் தலைவரே எம் இறைவா, எங்களுடைய குடும்பங்களுக்காக மன்றாடுகிறோம். எங்களின் குடும்ப தலைவர்கள் யோசேப்புவை போல பொறுப்பு மிக்கவர்களாக திகழவும், குடும்ப தலைவியர் அன்னை மரியாவைப் போல அன்பில் சிறக்கவும், குழந்தைகள் இயேசுவை போல பெற்றோருக்கும் கடவுளுக்கும் உகந்தவர்களாக திகழ்ந்து நாங்களும் திருக்குடும்பங்களாக விளங்கிட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருக்குடும்பத்தின் தலைவரே எம் இறைவா, எம் குடும்பங்களை வழக்காடும் மன்றங்களாக மாறி திருமண உடன்படிக்கையிலிருந்து விலக்க திருமண முறிவிற்காக செல்லும் குடும்பங்களுக்காக மன்றாடுகின்றோம். ஒற்றுமை இல்லாத குடும்பங்களில் நீர் வழங்கும் ஒப்புரவு பெருகி சண்டைகளும் பிணக்குகளும் மறைந்து குடும்பங்கள் பிரியும் நிலை மாறி இணைந்து வாழ தேவையான அருளை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருக்குடும்பத்தின் தலைவரே எம் இறைவா, எம் பங்கு சமூகத்தில் திருமணம் என்னும் அருள் அடையாளத்தினால் எதிர்காலத்தில் திருக்குடும்பங்களை அமைக்கும் எம் இளவல்களுக்காக மன்றாடுகிறோம். திருமண வரனுக்காக காத்திருக்கும் எம் இளவல்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை நீரே அமைத்து கொடுத்து அவர்களின் திருமண வாழ்வு சிறக்க தேவையான எல்லா அருள் வளங்களையும் தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காய் மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பி இருக்கிற இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் அது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியை இறைவா, மாட்சிமிகு பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் இக்காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் குடும்பங்களில் அன்பும் அருளும் விண்ணக கொடைகளும் நிலைத்திருப்பதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார்,
இந்த மறை நிகழ்வு வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசுகிறது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கிறோம். அவர் வழியாக கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகிறோம். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த அன்பு குழந்தைகள் அத்தனை பேரையும் இந்த அப்பரச காணிக்கைகளையும் புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிச்சாமி, உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி இருகரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். உன்முகம்
வேண்டும். வீதியில் வலம் வரும்போது உன் துணையுடன் திட வேண்டும். வீதியில் வலம் வரும்போது உன் துணையுடன் திட வேண்டும். தனிமையில் நான் வாடும்போது நண்பனாய் அருகில் வேண்டும். என் ஆசை 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 நீயே இறைவா. என் ஆசை 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 உன்னில்லம் தலைவா. என் ஆசை 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 நீயே இறைவா. என் ஆசை 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 உன்னில்லம் தலைவா. இறைவா எனக்கொரு ஆசை. இறைவா எனக்கொரு ஆசை. கேள்விகள் எனில் எழும்போது பதில்களை நீ தர வேண்டும். தவறுகள் செய்திடும் போது வேண்டும். கேள்விகள் எனில் எழும்போது பதில்களை நீ தர வேண்டும். தவறுகள் செய்திடும் போது மன்னிப்பு வழங்கிட வேண்டும். நம்பிக்கை தளர்கின்ற போது நெஞ்சுரம் நீ தர வேண்டும். நம்பிக்கை தளர்கின்ற போது நெஞ்சுரம் நீ தர வேண்டும். வாழ்க்கையின் அசைவினிலெல்லாம் உன்னருள் பொழிந்திட வேண்டும். என் ஆசை 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 நீயே இறைவா. என் ஆசை 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 உன்னில்லம் தலைவா. என் ஆசை 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 நீயே இறைவா. என் ஆசை 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 உன்னில்லம் தலைவா. இறைவா எனக்கொரு ஆசை. இறைவா எனக்கொரு ஆசை. திருமண அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் புளியங்குடி பங்கு புளியங்குடியில் இருக்கும் தகப்பனார் அந்தோணிசாமி என்ற ஜேம்ஸ், தாய் எஸ்தர் ராணி, இவர்கள் மகன் சில்வர் பெலிக்ஸ் ரேமண்டுக்கும் சுரண்டை பங்கு ராஜகோபாலத்தில் இருக்கும் தகப்பனார் அண்ணாதுரை, தாய் சாந்தி, இவர்கள் மகள் பவுலின் பிரதிபாவுக்கு கல்யாணம். இது இரண்டாவது அறிக்கை. இத்திருமண அறிக்கை தடை இருந்தால் பங்கு தந்தை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது இறைமக்கள் பொறுப்பு. இவ்வாறு திருப்பலி அறிவிப்புகள். 1ஆம் தேதி திங்கள் கன்னிமரியா இறைவனின் தாய் பெருவிழா. அன்று மாலை 7 மணிக்கு நன்றி நற்கருணை ஆராதனை. 2ஆம் தேதி செவ்வாய் நண்பகல் 11:30க்கு ஆராதனை, நற்கருணை ஆசீர், தொடர்ந்து திருப்பலி, முடிவில் ஒவ்வொரு தீர்த்த அபிஷேகம். மாலை 7 மணிக்கு திரு எண்ணெய் பூசி நற்கருணை ஆசீர், தொடர்ந்து திருப்பலி. 3ஆம் தேதி புதன் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 4ஆம் தேதி வியாழன் மாலை 7 மணிக்கு அண்ணா நகரில் திருப்பலி. 5ஆம் தேதி வெள்ளி மாதத்தின் முதல் வெள்ளி அன்று காலை 11 முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை. மாலை 7 மணிக்கு தூய கிலேலியா நவநாள் திருப்பலி, தொடர்ந்து நற்கருணை ஆசீர். 6ஆம் தேதி சனி மாதத்தின் முதல் சனி மாலை 7 மணிக்கு லூர்து எண்ணெய் கெபியில் திருப்பலி. 7ஆம் தேதி ஞாயிறு ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா. அன்று காலை 7:15க்கு வீக்கேப்புதலும், காலை 9:15க்கு பங்காலயத்திலும்,
மாலை 7 மணிக்கு ராஜகோபால பெரியிலும் ஞாயிறு திருப்பலிகள். இவ்வார ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் சூசையப்பர் அன்பியம். சூசையப்பர் அன்பியத்திற்கு நாம் கரவொலி மூலம் நன்றி சொல்லிக்கொள்வோம். வருகிற ஞாயிறு திருப்பலியை குழந்தையேசு அன்பியத்தார் சிறப்பு செய்வார்கள். புனித அந்தோனியார் திருத்தலம் புத்தாண்டு நிகழ்வுகள் 2024 31ஆம் தேதி புத்தாண்டு நள்ளிரவு திருப்பலி, இரவு 11 மணிக்கு நன்றி வழிபாடு, நற்கருணை எழுந்தேற்றம், நற்கருணை ஆசீர். 11:40க்கு பொது முன்னுரை வாசித்தல், 11:50க்கு திருப்பலி ஆரம்பம். புத்தாண்டு நள்ளிரவு திருப்பலியை சிறப்பிப்போர் பொது முன்னுரை குழந்தையேசு அன்பியம். முதல் வாசகம் புனித சகாயமாதா அன்பியம். 2ஆம் வாசகம் புனித அன்னை தெரேசா அன்பியம். விசுவாசிகளின் மன்றாட்டு பாடகர் குழு சிறப்பு செய்வார்கள். இறைமக்களின் தகவலுக்காக வருகின்ற ஞாயிறு 7ஆம் தேதி ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா. அன்றைய திருப்பலியில் வழக்கம்போல் ஏழை எளியவர்களுக்கான காணிக்கை ஆடையாகவோ பொருளாகவோ கொண்டு வரவும் அன்று காணிக்கை பவனியில் பொருள்கள் பெற்றுக்கொள்ளப்படும். வருகின்ற 3ஆம் தேதி புதன்கிழமை மாலை 7 மணிக்கு புனித அந்தோனியார் ஜபக்குழுவின் மாதாந்திர கூட்டம் சென்னை லூர்து ராணி இல்லத்தில் நடைபெறும். புனித அந்தோனியார் ஜபக்குழுவின் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கின்றோம். கூட்டத்தில் வருகின்ற தமிழ் மாதத்தின் கடைசி செவ்வாய் மதிய திருப்பலி நிறைவுற்றதும் அசனம் மற்றும் நம் புனிதரின் கொடியேற்ற திருப்பலி நிறைவுற்றதும் அசன உணவு பற்றியும் ஆலோசிக்கப்படும். மேலும் புதிய உறுப்பினர்கள் சேர்த்து கொள்ளப்பட இருக்கிறார்கள். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, விண்ணக அருள் அடையாளங்களால் புதுப்பிக்கப்பெற்ற நாங்கள் உம்மை புகழ்கிறோம். திரு குடும்பத்தின் பேராற்றல் எங்கள் இல்லங்களில் தோழமை கொள்வதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.